அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஏற்ற தாழ்வு கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கிடையே ஒருவர் மற்றவரை விட சிறந்தவர் என ஏற்ற தாழ்வு கற்பிக்காதீர்கள். இந்த செய்தி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4735 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனித வாழ்க்கையில் பணிவு, தாழ்வு இது குடிகொண்டிருக்க வேண்டும். இது இருக்கும் பட்சத்தில் ஒருவரை தாழ்வாக ஒருவரை உயர்வாக நினைக்க வேண்டிய நிலை வராது. பணிவு இல்லை என்றால் பெருமை வரும். இதயத்தில் தன்னை பற்றிய பெருமை கொள்ள வேண்டிய நிலை வரும். அகந்தையும் பெருமையும் அனைத்து உள் நோய்களுக்கும் ஆணி வேறாக இருக்கும். இந்த உலகத்தில் முதலாவதாக கட்டுப்பாட்டை மீறியது இப்லீஸ். அவன்தான் முதலில் கட்டுப்பாட்டை மீறுவதற்கான விதையை விதைத்து கொடுத்தான். அதற்கு முன்பாக மறுப்பு, ஒருவரை மீறி பேசுதல் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடந்ததில்லை. அல்லாஹ் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அனைத்து மலக்குகளும் அவர்களுக்கு முன் சஜிதா செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது எல்லோருமே அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டார்கள். இப்லீஸ் சஜிதா செய்வதற்கு மறுத்துவிட்டான். நான் இந்த ஆதமை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், ஆதமை மண்ணால் படைத்தாய், நெருப்பு மண்ணை விட உயர்ந்தது, ஆகவே நான் அவரை விட சிறந்தவன், நான் அவருக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று கூறிய இந்த செய்தி அல் குர்ஆன் சூரத்து சாத் இந்த வரலாற்றை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த கட்டுப்பாட்டை மீறினால் அடிப்படை என்ன நடக்கும்? அந்த கட்டுப்பாட்டை மீறியதனுடைய விளைவாக அதற்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்ன? அகந்தை, பெருமை. நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவன், மேலானவன் என்கின்ற எண்ணம் தான் அவனை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டது. இதன் விளைவாக அல்லாஹ் இப்லீஸை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்று அவனுக்கு தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினான். அனைத்தும் கட்டுப்பாட்டை மீறுகின்ற போதுதான் நடைபெறுகிறது. பொதுவாக கட்டுப்பாட்டை மீறுவது என்பது அகந்தைக்கு வழிவகுத்து கொடுக்கும். இதயத்தில் அகந்தை, பெருமை வந்துவிட்டால் மற்ற பாவங்களுக்கும் அது துணை நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிகர்காட்ட முடியாத ஒரு உயர்வுக்கு வந்தாலும் ஒருபோதும் அவர்களிடத்திலே இருந்து அகந்தை வெளிப்படவில்லை. அவர்கள் மிகவும் பணிவைத்தான் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்பாக அறிவை முன்வைக்காதீர்கள். இப்லீஸுடைய அகந்தையினுடைய காரணம் அவன் தனது அறிவை பெருமைப்படுத்தி அதை உயர்வாக எண்ணினான். அவன் நினைத்தது, நான் ஒரு மிக வலுவான தர்க்கத்தை முன்வைக்கிறேன், அதற்கு யாராலும் மறுப்பு கூற முடியாது என்பதுதான். அந்த தர்க்கம் நெருப்பையும் மண்ணையும் ஒப்பிட்டால் நெருப்பு மண்ணை விட சிறந்தது. அவ்வாறு அவன் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்பாக தனது அறிவால் தன்னை உயர்ந்தவனாக கருதினான். இதன் விளைவாகவே அல்லாஹ்வுடைய அரியாசனத்திலே இருந்து தள்ளப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன் என்கின்ற நிலைக்கு வந்தான். நான் நன்றாக ஏதாவது செய்தாலும் அது என்னுடைய திறமையால் உள்ளது அல்ல, முழுவதும் அல்லாஹ்வுடைய அருளால் தான் என்ற எண்ணப்போக்கை ஒவ்வொருவரும் கடைபிடிக்கப்படுகின்ற போது
அது அவர்களுடைய வாழ்க்கையிலே தாழ்வு அல்லது பணிவு என்கின்ற நிலையிலே இருந்தாலும் அவர்கள் உயர்வடைவதற்கு இத்தகைய எண்ணப்போக்குகள் எல்லாம் காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அகந்தை இல்லாதவர்களாக, அல்லாஹ்விடத்திலே பணிவு கொள்ளக்கூடியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.